உலகெங்கிலும் வாழும் வெய்யோன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, அறிமுக இயக்குனர் ராஜா கருப்பசாமி இயக்கிய மொத ராத்திரி படம். மொத ராத்திரி இந்த டைட்டிலை கேட்கும் போதே பல சர்ச்சைகள் எழுந்தது. பல பேர் பல விதமா கமெண்ட் பண்ணாங்க. சோஷியல் மீடியால அது ஒரு ட்ரெண்டாவே போச்சு. ஆனா இந்த விஷயம் படக்குழுக்கு போச்சா, இல்ல படக்குழு மூலமா சூரிய அவர்களுக்கு போச்சா, இல்ல சூரிய அவர்களே சொந்தமா பார்த்துட்டு ஒரு படைப்புக்கு வந்து நம்ம தான் பூஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு தானா முன் வந்தாரா அப்படின்னு தெரியல. அவர் வந்து ட்விட்டர்ல மொத ராத்திரியின் பேருக்கு இந்த கதைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், என்ன எதுக்காக இந்த கதையை வச்சிருக்காங்க அப்படின்னு உள்ள போய் பாருங்க. இது அனைத்து மக்களையும் கவரக்கூடிய படமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாரு. ஸோ அது போட்ட உடனே இன்னும் பல பேருக்கு இந்த படத்து மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சரி, என்னவா இருக்கும்? ஏன்னா சூரிய அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப பாக்கான படம் தான் அவர் இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு வர்றாரு. வன்முறை காட்சிகள் இருந்தால் கூட அதை ரொம்ப அதில் வர்கல் சீன்ஸோ இல்லை ரொம்ப ஒரு மோசமான சீன்ஸோ, குழந்தைகள் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சீன்ஸோ, அது மாதிரி எதுவுமே அவர் பெருசாக வச்சது கிடையாது. அன்பு, பாசம், அதை பற்றி தான் ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஸோ அதே போலவே இந்த படமும் இருக்குமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்து மக்களை வந்து தேட்டருக்கு இழுக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. ஸோ சூரிய அவர்களுக்கு கண்டிப்பாக படக்குழு சூரிய அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சாகணும். அண்ட் படக்குள்ளன்னு போனீங்கன்னா படத்தோட ஸ்டோரியும் கேட்கும்போது வழக்கமாக ஒரு காதல் ஸ்டோரி தான் இதுவும். பட் அந்த காதல் ஸ்டோரியில் வர ட்விஸ்டர்ஸ் என்னன்னா, இப்போ சமீபமாக வரக்கூடிய படங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனோட உரிமைகளை பற்றி பேசி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம். உரிமைகள்னு நீங்கள் பேசும்போது ஐயோ இது என்னடா புரட்சி படமா அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் சரி, ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பையனாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணம்ன்றது வந்து அவங்களோட விருப்பத்தின் பேரில் தான், அவங்களோட வாழ்க்கை முறையை பார்த்து தான் வந்து திருமணத்தை முடிவு பண்ணுமே தவிர, நேரம் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, அப்பாவுக்கு இப்படி இருக்கு, தாத்தாக்கு இப்படி இருக்கு, நான் போய் சேர்றதுக்குள்ள இவருக்கு ஒரு இது பண்ணி பார்க்கணும், கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், போக்கு சிந்தனைகளை வந்து ஒரு தகுடு போடியாக்கி ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தாதான் அந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு கருத்தை இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதே டைமில் லைட்டாகவும் வச்சுருக்காங்க. ஏன் லைட்டாக ஸ்ட்ராங்கானு வச்சுருக்காங்கன்னு சொன்னால், இந்த ஒரு படம் வந்து ஒரு காமெடி ஜானர்லேயே நல்லா போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி ஜானர் தான். கதையோட கரு என்னென்னா, துபாயிலிருந்து ஒரு காது குத்து நிகழ்ச்சிக்காக வந்து ஹீரோ வர வைக்கப்படுறாரு. துபாயிலிருந்து ஹீரோ வந்து ரிஷிகாந்த் துபாயிலேருந்து வர வைக்கப்படுறாரு. அவர் வராரு, வந்த உடனே ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணி அவரை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க காது குத்துக்கு. காது குத்துனா என்ன பண்ணுவாங்க, குழந்தைய மடியில் வச்சு மொட்டை அடித்து காது குத்தி. ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஊரில் போய் பார்த்தா அங்கே தான் அவருக்கு ஒரு ட்விஸ்ட். என்னென்னா, அவருக்கு வந்து கல்யாணம் அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பொய் சொல்லி அவரை துபாயிலேருந்து வர வச்சு அவரை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுவும் அவரோட கல்யாணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கதைகளில் வந்து ஹீரோயின்கள் வந்து பெற்றவங்க சொல் பேச்சை கேட்டுட்டு அமைதியாக அந்த பையனே கட்டிக்கிட்டு, அந்த பையன் அடிப்பான், திட்டுவான், எதுனாலும் வாங்கிக்கிட்டு அந்த பையனோட மனசை மாற்றி கடைசியில் அவன் கூடயே வாழ்வான்ற மாதிரி இந்த மாதிரி ஜேர்னலில் தான் வந்து ஜென்ரலாக படம் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் என்னென்னா, பொண்ணுக்கும் வேற ஒரு பையனை தான் பிடிச்சிருக்கு, அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒத்துக்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நடக்குது அந்த கல்யாணம். அந்த கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு நைட் முதல் ராத்திரி. ஆனால் இது அவங்களுக்கு முதல் ராத்திரி இல்லை, வழக்கமான முதல் ராத்திரி இல்லை. அந்த கல்யாணமான அன்னைக்கு இரவில் அங்கே என்னென்ன கலாட்டாக்கள் நடக்குது, பையனுக்கும் பொண்ணுக்கும் இடையில நடக்கிற கன்வர்சேஷன் என்ன, பையன் அவனோட சுச்சுவேஷனை சொல்லி பொண்ணுக்கிட்ட புரிய வச்சாரா, பொண்ணு அதை எப்படி சொல்லி பையன்கிட்ட புரிய வச்சுது, இதை வெளியில் இருக்கிறவங்க எப்படி சுற்றி சமாளித்தாங்க, ரூம் வெளியில் இருக்கிறவங்க, பொண்ணு சைடுக்காரங்க, மாப்பிள்ளை சைடுக்காரங்க இருக்கிற பெண்களும் ஆண்களும் தனித்தனியாக உட்காந்து அமர்ந்து பேசுகிற காட்சிகள், இது எல்லாமே ஒரு காமெடி ஜெனரில் நல்லாவே போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் முழுக்க காமெடி தான். செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியஸான ஒரு கதைக்களமாக அது மாற முயற்சி செய்து. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த காமெடி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்ப கருத்து அதிகமாக லைட்டாக போட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எழாமல் இல்லை. ஆனால் அதையும் நல்லா மேனேஜ் பண்ணி இயக்குனர் கருப்பசாமி அவர்கள் நல்லாவே இதை கொண்டு போயிருக்காரு. இயக்குனரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மள ஒரு அப்ளாஸை கொடுத்தாகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணுறாரு, புதுமுக இயக்குனர் அப்படின்னு இல்லாமல் ஒரு பழக்கமான இயக்குனர் வைக்கிற காட்சிகளை நல்லாவே தொகுத்து வச்சிருக்காரு. அந்த காட்சிகளை
அதே போல் ஹீரோ ரிஷிகாந்த் ஒரு துபாயிலேருந்து வந்தப்போ ஒரு மாப்பிள்ள வந்து ரொம்ப சீன் போடுற மாதிரி கூலிங் கிளாஸ்லாம் திருப்பி மாட்டுற மாதிரி ஹைடெக்காக பேண்ட்டு ட்ரெஸ் எல்லாம் பளபளன்னு போடுற மாதிரி அது மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக வேலை செஞ்சு துபாயில் போயிட்டு வர இளைஞன் எப்படி முன்னேறணும்னு போயிட்டு ஒரு சாதாரணமாக வருவானோ அது மாதிரி வருவார் இந்த ரிஷிகாந்த். இதே மாதிரி படங்களில் கொஞ்சம் நல்லா தேர்ந்தெடுத்து நடிச்சானா ரிஷிகாந்த் கண்டிப்பாக அடுத்த ரஜினிகாந்தாக வர கூட வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஹீரோயின் அனிஷ்மா அவர் கல்யாணத்துக்கு அப்போ அவங்கள ஒத்துக்க வைக்கிறதும் சரி, அந்த முதல் ராத்திரியில் வந்து அந்த மணமகன் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதும் சரி, அந்த கலாட்டக்களும் சரி, அண்ட் ஹீரோ சைடில் வர மனசாட்சியிலையும் சரி, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அனிஷ்மா நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிஷ்மா இதே போல் பண்ணிட்டு இன்னும் பல படங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ இது போல் படங்களுக்கு நீங்கள் தர சப்போர்ட்டு தான் இது போல் சிறிய பட்ஜெட் படங்களும் தேட்டருக்கு வந்து பல டைரக்டர் உருவாகி இது மாதிரி ஒரு கதை வந்து இன்னும் பல பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஊக்கமாக இருக்கும். பொதுவான மொத்தமாக ஒரு ரிவ்யூன்னு பார்க்கணும், கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லாருமே போய் ஒரு வாட்டி இந்த படத்தை தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கணும்.